காவ்யா என்றொரு மாணவி. சின்னஞ்சிறு கதை. டவுன் ஹால் மணிக்கூண்டு 9 நெருங்கிக் கொண்டு இருந்தது. சுதா டீச்சர் நடையை வேகப்படுத்தினாள். பிடித்திருந்த குடை நிழல் தந்த போதும் உடல் வியர்வையில் திளைத்திருந்தது. முகத்திலும் கழுத்திலும் அணிந்திருந்த வாசனை பவுடர் வெயிலுடன் சேர்ந்து வெள்ளையாய் வழிந்தது. அது அவளை மிகவும் சங்கடம் கொள்ள செய்தது. நேரங்காலம் தெரியாமல் செல்போன் அடித்தது. சுதா கைப்பையை பிரித்து போனை எடுக்க குனிந்த போது அது நடந்துவிட்டது. மஞ்சள் சட்டை அணிந்த ஒரு தடியன் இவளது தங்கச் சங்கிலியுடன் ஓடிக்கொண்டிருந்தான். ஐயோ திருடன், என் சங்கிலி அத்துக்கிட்டு ஓடுறான் என குரக்க குடல் கொடுத்தவள் குடையை மடித்துக் கொண்டு துரத்தினாள். அவளுடன் சேர்ந்து ஓட முடிந்த பாதசாரிகள் சிலரும் அவனை பிடிக்க பாய்ந்தனர். சுதா பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே மஞ்சள் சட்டைக்காரன் மின்னலென மறைந்து விட்டான். சுதா புகார் கொடுத்துவிட்டு பள்ளிக்கு வரும்போது மணி 12 ஆகிவிட்டது. போலீஸ் புத்தி மட்டும் சொன்னதே தவிர நகையை மீட்டுத் தருவதாக வாய் தவறி கூட ஒரு வார்த்தை சொல்லவில்லை. சுதாவால் மாணவிகள் முன்பு நடந்ததை மறைக்க முடியவில்லை. மஞ்சள் சட்டைக்காரனை பற்றி சொல்லி அழுதுவிட்டாள். வேலைக்காக வெளியூர் சென்றிருக்கும் கணவனை கூட சமாதானப்படுத்திவிட முடியும். ஆனால் வீட்டிலிருக்கும் மாமியார் கொஞ்சம் கொஞ்சமாக கொன்று விடுவாள். டீச்சருக்கு என்ன ஆறுதல் சொல்வது என மாணவிகள் புரியாமல் திகைத்த பொழுது காவ்யா மட்டும் ஏதோ புரிந்தது போல வகுப்பை விட்டு அவசரமாக வெளியேறினாள். மதிய உணவு இடைவேளை நேரம். விஷயம் கேள்விப்பட்டு பள்ளி ஓய்வறைக்கு வந்த மாமியார் சுதாவை சக ஆசிரியர்கள் முன்பு குற்றவாளி கூண்டில் ஏத்தியிருந்தாள். இவ எல்லாம் ஒரு டீச்சரு, இவகிட்ட படிக்கிற பிள்ளைக ஒண்ணு கூட உருப்படாது என சத்தமாக சாபமிட்டாள். அப்பொழுது அறைக்குள் நுழைந்த காவ்யா, இந்தாங்க டீச்சர் உங்க சங்கிலி என சுதாவின் கையில் திணித்தாள். சங்கிலியை பார்த்த சுதாவுக்கு போன உயிர் திரும்பி வந்தது. சங்கிலி எப்படி கிடைத்தது என வினவிய சுதாவை அறைக்கு வெளியே காவ்யா அழைத்துச் சென்றாள். வாசலில் தலை குனிந்து நின்றவரை காட்டி, இவர் எங்க அப்பா டீச்சர் என்ற காவ்யா, மன்னிச்சிருங்க டீச்சர் என தேம்பியவாறே சுதாவின் காலில் விழுந்தாள். அவளை வாரி அணைத்துக் கொண்ட சுதா தலை நிமிராமல் நின்ற அந்த மனிதனை பார்த்தாள். அவர் மஞ்சள் சட்டை அணிந்திருந்தார். கரிபூசிய முகத்துடன் மாமியார் காவ்யாவை பிரமிப்புடன் பார்த்தவாறு இருந்தார்.